Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th அதில் 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் 5.2 தேர்டில் தேர்டு சம். அப்போ தேர்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலாவோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ஹைபர்போலா பாசஸ் த்ரூ 5, -2 அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக போகுதான். அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் வந்து 8 யூனிட்னு கொடுத்துட்டான். அந்த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக போகுது. எக்ஸ் ஆக்சிஸ் தான் டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். அதனுடைய லென்த்து 8 யூனிட்னு கொடுத்துருக்கான். கண்ணு பாரு, ஒன்று பாசஸ் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருக்கான். ரெண்டாவது டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸோடைய லென்த்து 8ன்னு கொடுத்துட்டான். அந்த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டான். புரியுதா சாமி? இப்போ படம் பாரு, இது எக்ஸ் ஆக்சிஸ் தான் டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸு. டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்குது. அப்போ நமக்கு சென்ட்ரு 0,0. நான் சொல்கிறது புரியுதா சாமி? அதுக்கு அடுத்தது இது பாசஸ் த்ரூ பாரு 5, -2 இவ்வளோ தான். இது சென்ட்ரு. இது இசட் வந்து A/E, 0. இது வந்து வெர்டெக்ஸு A,0. இது ஃபோக்கஸ் நீ போட்டீங்கன்னா AE, 0 வரும் உனக்கு. நமக்கு இப்போ இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல ராஜா. அவன் கொடுத்துருக்கிறது லென்த் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் ஏலேருந்து A' வரையும். அப்போ லென்த் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அப்படின்னா சாமி நல்லா பாருங்க, சியிலிருந்து வெர்டெக்ஸ் எவ்வளோ தூரத்தில் A டிஸ்டன்ஸு, அதே மாதிரி சியிலிருந்து A' டிஸ்டன்ஸு. அப்போ லென்த் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் வந்து 2A. புரியுதா சாமி? அப்போ தேர்ஃபோர் கண்ணு நான் சொல்கிறது விளங்குதா ராஜா? டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ்னா ஏவிலிருந்து A' வரையும் தான் வருது லென்த்து. அப்போ சென்ட்ரலிருந்து ஏ வந்து பாரு A டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே சென்ட்ரலிருந்து A' A டிஸ்டன்ஸ் தான். அப்போ இது ஒரு A, இது ஒரு A. அப்போ லென்த் ஆஃப் த நம்ம முந்தி பார்த்தோம்ல அதே மாதிரி தான். லென்த் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ், லென்த் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் சாமி நமக்கு ஃபார்முலா 2A. அவன் 2A ஈக்குவல் டு நாம் கண்டுபிடிச்சது, அவன் கொடுத்துருக்கிறது 8. அப்போ இதுக்கும் அடித்து போட்டீங்கன்னா 4. அப்போ A ஈக்குவல் டு 4. இது புரியுதா தங்கம்? கண்ணு லென்த் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அப்படின்னா எதுலேருந்து எது வரையும்? ஏவிலேருந்து A' வரையும். அப்போ இது ஒரு A, இது ஒரு A. அப்போ 2A ஈக்குவல் டு 8. அப்போ அடுத்தது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் மேலே தான் படம் போட்டிருக்கோம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா நமக்கு சென்டரும் இல்லை ராஜா. அதனால் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா, ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? x² டிவைடட் பை A² மைனஸ் Y² டிவைடட் பை B² ஈக்குவல் டு 1. இது புரியுதா சாமி? அடுத்தது இதுக்கு A²க்கு 16 போட்டுக்கலாம். இட்டு பாசஸ் த்ரூ கண்ணு எது வழியாக போகுது? 5, -2. அப்போ இது எக்ஸு, இது Y. இது வந்து இந்த ஹைபர்போலா இந்த பாயிண்ட் வழியாக போகுது. அப்போ இந்த பாயிண்ட்டை இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டீங்கன்னா சாமி 25 டிவைடட் பை A² வந்து 16 மைனஸ் ஒய்க்கு பதிலாக -2 போட்டீங்கன்னா சாமி -2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஆயிரும் டிவைடட் பை B² ஈக்குவல் டு 1. இப்போ நாம் இந்த B² தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இது இங்கே இருக்கட்டும். +1 இந்த சைடும் இதை இந்த சைடும் இடத்த மாற்றிக்கலாம். அப்போ 25 டிவைடட் பை 16 இந்தாண்ட வந்த தங்கம் -1 ஈக்குவல் டு அது அந்த சைடு போச்சுன்னா சாமி 4/B². அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுவேன். அப்போ 25 - 16. அப்போ 25 - 16 டிவைடட் பை 16 ஈக்குவல் டு 4/B². புரியுதா சாமி?
அப்போ இதை கழிச்சு போடு. இதை கழிச்சு போட்டீங்கன்னா 25ல் 16 போச்சுன்னா என்ன வரும்? 9 வந்துருமா ராஜா? அப்போ உனக்கு என்னென்னது கிடைக்கும்? இங்கே 9 டிவைடட் பை 16 ஈக்குவல் டு 4/b². நமக்கு b² தான் வேணும். அதனால் b² என்ன பண்ணிக்கலாம்? இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். அப்போ 16 மேலே போகும், 9 கீழே வந்துடும். அப்போ b² ஈக்குவல் டு 16 மேலே போச்சுன்னா 64. புரியுதா தங்கம்? 64. 9 கீழே வந்துடும். அப்போ b² என்ன வந்துடுது? 64 டிவைடட் பை 9. இப்போ நம்ம ஈக்குவேஷன் இதுதானே ஹைபர்போலா x² - y² ஈக்குவல் டு 1. இதில் கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே பாரு தங்கம், b² 64 டிவைடட் பை 9. அப்போ இதில் கொண்டாந்து 64 டிவைடட் பை 9 போட்டால் இந்த 9 எங்கே போயிடும்? மேலே போயிடும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா நமக்கு இதில் கொண்டாந்து பிரதியிடலாமா ராஜா? அப்போ நமக்கு இங்கே பிரதியிட்டோம்னா எப்படி கிடைக்கும் உனக்கு? x² டிவைடட் பை, நான் சொல்கிறது புரியுதா தங்கம்? x² டிவைடட் பை a² வந்து என்ன? 16 மைனஸ் புரியுதா தங்கம்? y² பர் b² பர் 64 டிவைடட் பை 9. 9 மேலே போயிடும். அப்போ என்ன வரும் நமக்கு? 9y² டிவைடட் பை 64 ஈக்குவல் டு 1. இவ்வளோதான் தங்கம். இது புரிஞ்சுதா? இது ஏதாச்சும் உனக்கு சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.